அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக தமிழில் உள்ள சொற்கள் பத்தி 6வது வகுப்பு பாடத்துல 6வது வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. அதுல நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். முதல்ல பார் பெரும்பானாற்றுப் படை. சரியா? பார்க்கு போறது மனச ஆத்திக்கிறதுக்கு போறாங்க. படையாவே போயிடுறாங்க. இப்ப பார்த்தா பெரும்படை அங்க தான் கிடக்கு. பார்ல மனச ஆத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே கிடக்கு. அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நற்றிணை, உழவர் இதெல்லாம் இதுவும் 4 எழுத்து, இதுவும் 4 எழுத்து. உழவர் இது 2மே 4 எழுத்துல வர்றத வச்சு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறள்ல இடம்பெற்றுள்ள 2000 ஆண்டுகளாக தமிழில் உள்ள சொற்கள் வேளாண்மை, அரசு, மகிழ்ச்சி. சரியா? இதை ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னா, அரசே வேளாண்மை செய்தால் மகிழ்ச்சி என்று வள்ளுவர் சொன்னார் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வள்ளுவர் அப்படி சொல்லலை, நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் குறுந்தொகையில பாம்பு, முதலை, மீன், செய் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. இதை ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, பாம்பு, முதலை, மீன் குறுக்கே வந்தால் என்ன செய்வது அப்படிங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அகநானூரில் கோடை, மருந்து 2 வார்த்தைகள் இருக்கு. 2000 ஆண்டுகளாக பழக்கத்தில் உள்ள வார்த்தை. ஷார்ட்கட் கோடைக்கு மருந்து அகமே. அதாவது வெயில் காலத்தில் வெக்க ரொம்ப இருக்கும், அதுக்கு வீட்டிலேயே இருந்துடலாம். இந்த கோடைக்கு மருந்து அகம். அகம்னா வீடு தான் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தொல்காப்பியத்தில் உலகம், உயிர், ஊர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி அப்படின்னு இருக்கு. இது ஒரு கற்பனைக்காக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. தொல்காப்பியர் ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொல்காப்பியர் உலகம் முழுவதும் சென்று எதிரிகளை ஒழித்து முடிசூடி புகழ் பெற்றதால் அவரை உயிராய் நினைத்து அன்பு செலுத்திய ஊர் மகிழ்ந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியர் உலகம் முழுவதும் சென்று எதிரிகளை ஒழித்து முடிசூடினார். அதனால் அவரை உயிராய் நினைத்து அன்பு செலுத்திய ஊர் மக்கள், இல்லை ஊர்னே வச்சுக்கலாம், ஊர் மகிழ்ந்தது. அவ்வளோதான். சரிங்களா? எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து டாப்லர் எஃபெக்ட் தான் போட போகிறேன். அந்த 8 ஃபார்முலா, டாப்லர் எஃபெக்ட் ஃபார்முலா மனப்பாடமே பண்ணாமல் எளிதாக ஈஸியாக ஷார்ட்கட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிறக்குரிய ஷார்ட்கட் நான் அடுத்து போட்டுருவேன். சரியா? நன்றி, வணக்கம்.